ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் பீட்ரூட் பிரியாணி. ஸோ அதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு பீட்ரூட் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு புதினா, ஒரு டம்ளர் அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ நம்ம தாளிக்கலாம், வாங்க பார்க்கலாம். குக்கர் வச்சு குக்கர் ஹீட்டான ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். பட்டை, 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கிச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டு வணக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துக்கிட்டோம். போட்டு நல்லா பச்சை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ பீட்ரூட்டை போட்டு வதக்கிக்கணும். பீட்ரூட் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். காய் நல்லா வதங்கிச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரிசியை போட்டுடலாம். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு. ஒரு கிண்டி குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டுட்டேன். குக்கர் மூடி போட்டாச்சு. இப்போ 3 விசில் வரட்டும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சுவையான பீட்ரூட்